தமிழக அரசியல் களத்தில் எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர திருத்தம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது. தொடக்கம் முதலே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இந்த நடவடிக்கையை தீவிரமாக எதிர்த்து வந்தன. குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து வந்தார். தற்போது எஸ்ஐஆர் முடிந்த நிலையில் அதன் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் முக்கிய அம்சங்களை தற்போது விரிவாக பார்க்கலாம். இந்த பட்டியலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் சுமார் 97.28 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. யார் யாரெல்லாம் நீக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கலாம். கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 14ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று சேகரிக்கப்பட்ட 5.43 கோடி கணக்கீட்டு படிவங்களின் அடிப்படையில் இந்த திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. நீக்கப்பட்ட 97.28 லட்சம் பேரின் விவரங்கள் இதோ. குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவர்கள் 66.4 லட்சம், இறந்தவர்கள் 26.9 லட்சம், ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்தவர்கள் 3.98 லட்சம் ஆக மொத்தம் 97.28 லட்சம். இந்த தீவிர திருத்த பணியால் தமிழகத்தின் விஐபி தொகுதிகளில் வாக்காளர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. அந்த வரிசையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 1.03 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக 2,90,653 இருந்த வாக்காளர் எண்ணிக்கை தற்போது 1,86,841 குறைந்துள்ளது. துணை முதலமைச்சர் ஸ்டாலினின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 89,241 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இதனால் 2.4 லட்சமாக இருந்த எண்ணிக்கை தற்போது 1.50 லட்சமாக மாறியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமியின் தொகுதியில் 26,375 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். நெல்லையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தொகுதியில் 42,119 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். உங்கள் பெயர் பட்டியலில் இருக்கிறதா? சரிபார்ப்பது எப்படி என்பதை பார்க்கலாம். வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறதா அல்லது விவரங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள தேர்தல் ஆணையம் வழிவகை செய்துள்ளது. இணையதளம் voters.eci.gov.in என்ற தளத்திற்கு செல்லவும். சரிபார்த்தல். உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை உள்ளீடு செய்து சரிபார்க்கலாம். ஆட்சேபனை. பெயர் நீக்கப்பட்டதற்கான காரணம் சரியில்லை என நீங்கள் கருதினால் வரும் ஜனவரி 18ஆம் தேதி வரை உங்கள் ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம். முக்கிய தேதிகள்: புதிதாக பெயர் சேர்க்க ஜனவரி 18, முகவரி மாற்றம் திருத்தம் ஜனவரி 18, இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு பிப்ரவரி 14. இந்நிலையில் தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய விவாதமே எஸ்ஐஆர் முடிவுகளால் ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் தொகுதியில் 1 லட்சம் போலி வாக்காளர்கள் எப்படி வந்தார்கள் என்ற கேள்விதான் பிரதானமாக எழுப்பப்படுகிறது. குறிப்பாக கொளத்தூரில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் மட்டும் 1,05,000 வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் ஆதி ராஜாராம் வெறும் 35,000 வாக்குகள் மட்டுமே பெற்றார். இருவருக்குமான வாக்குகள் வித்தியாசம் என்பது சுமார் 70,000 இருந்தது. தற்போது எஸ்ஐஆர் முடிவுகளை வைத்து பார்க்கும் பொழுது ஸ்டாலினுக்கு விழுந்த வாக்குகள் தற்போது நீக்கப்பட்ட வாக்குகள் தானா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அதே போல துணை முதலமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில் இருந்து மட்டும் 89,000 வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. இவர் 2021 சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வாங்கிய வாக்குகளே 93,000 தான். எனவே தற்போது 89,000 வாக்குகள் நீக்கப்பட்டதன் மூலம் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை தற்போது கணிசமாக குறைந்துள்ளது. ஒன்று மட்டும் நிச்சயம், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 50 ஓட்டுகளில் கூட வேட்பாளர்களின் வெற்றி அல்லது தோல்வி என்பது நிர்ணயம் செய்யப்படும். தற்போதுதான் தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது.